Hello students, welcome back to our channel. நான் உங்கள் பிரகாஷ் கெமிஸ்ட்ரி மாஸ்டர் டீச்சர். சூப்பர் டூப்பர் செஷன். இது ஒரு சூப்பர் டூப்பர் செஷன் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. என்னதான் லெசன்ஸ் நடத்தினாலும் என்னதான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொன்னாலும் இந்த மருந்து மாத்திரை என்னதான் நம்ம நல்லா சாப்பிட்ருந்தாலும் திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படின்றப்போ ஒரு சின்ன மாத்திரை சாப்பிட்டா நம்மளுக்கு எப்படி ஒரு செமையான ஒரு பூஸ்ட் இருக்கும்ல, நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக சீக்கிரமாக நம்ம ரெக்கவர் ஆகி அந்த மாதிரி தான் நிறைய பாடங்கள் கவனிச்சிருப்பீங்க, நிறைய படிச்சிருந்தேன். என்ன இருந்தாலும் அந்த புக் பேக் கொஷினை அப்படி ஈஸியாக உங்களுக்கு கொடுத்தேன்னா எப்படி இருக்கும் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட டெய்லி கேப்சூல் ஃபார் 11th ஸ்டாண்டர்டில் இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட்டாக லெசன் 5 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் ஆல் கொஷின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அது அப்படியே என்ன அப்படின்னா நீங்கள் புக் பேக் கொஷின் நம்பரோட கொஷின் ஆன்சரோட நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அப்படியே நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷனோடு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் புக் பேக் கொஷினை. அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், நீங்கள் சூப்பராக எழுதிடலாம். ரைட்டாக போகலாமா? ஷால் வி ஸ்டார்ட் சூப்பர் டூப்பர் செஷன்? எஸ். Why sodium hydroxide is much more water soluble than chloride? அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன அப்படின்னா அதிகமாக தண்ணியில் கரை தான், எதை விட சோடியம் குளோரைடோட மச் மோர் சால்யூபிள் தான் NaCl. NaOH தான் சீக்கிரமாக. NaClனா என்னது? NaOHனா சூடோ மாதிரி நம்ம ஸ்கூலில் இருக்கும். நீங்கள் லேப்லலாம் பார்த்திங்க அப்படின்னா கையில் வச்ச உடனே என்ன அப்படின்னா சூடாக இருக்கும், ப்ளஸ் அப்படியே தண்ணியாக மாறிடும். NaCl பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வீட்டில் இருக்க உப்பு. இதுதான் சிம்பிள். ஸோ இது என்ன மோர் சால்யூபிள் ஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது நம்ம ஏன்றது இப்போ பார்த்துடலாம். அதாவது dissolution of NaCl is accompanied by very small heat change, so solubility of NaCl is less than NaOH. அதாவது என்ன அப்படின்னா ஹீட் சேஞ்ச்னானது வெப்பநிலை மாறுவதன் மூலமாக என்தால்பி சேஞ்ச் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த என்தால்பி மாறுறது மூலமாக டிஸ்சொல்யூஷன் அப்படின்னா கட்டியாலேருந்து சொல்யூஷனாக மாறுறது அல்லது கரையிறது, இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா NaOHக்கு NaClஐ விட NaOHக்கு என்னவாக இருக்கான், கம்மியாக இருக்குது. NaCl is less than, அதாவது NaCl is less than NaOH. NaOHை விட இவங்களுக்கு இது கம்மியாக இருக்குது. ரைட்டா? வெரி ஸ்மால் ஹீட் சேஞ்ச் ஆஃப் சாலிபிலிட்டி ஆஃப் NaCl is less than NaOH அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை விட இதுக்கு கம்மியாக இருக்கனால NaOH என்ன பண்ணுறது, டப்புன்னு என்ன பண்ணிடுது, உடஞ்சி கரைஞ்சு போயிடுது அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ dissolution of NaCl is accompanied by a very small heat change of solubility of NaCl is less than NaOH அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? கிளியர்? ஸோ இதுதான் புக் பேக்கோட ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர். அண்ட் செகண்ட் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா ரைட் த கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் த ரியாக்ஷன் இன்வால்வ் இன் சால்வே ப்ராசஸ். சால்வே ப்ராசஸ் மூலம் நம்ம என்ன தயாரிக்க போகிறோம், சோடியம் கார்பனேட் தயாரிக்க போகிறோம். அதுக்கு என்ன தேவை, அமோனியா தேவை. ஸோ அமோனியாவை எடுத்து தண்ணியோடையும் கார்பன் டை ஆக்சைடு, நல்லா கவனமாக இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இது எழுதுறதுக்கு கஷ்டமே கிடையாது, நான் சொல்கிறத மட்டும் கேட்கும். அமோனியாவோட வாட்டர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு NaNH3 ப்ளஸ் H2O ப்ளஸ் CO2 சேர்த்தோன்னா என்ன நடக்கும் பாருங்கள், NH4 வந்து ரெண்டு தடவையும் CO3 அப்படியே எல்லாமே அப்படி என்ன பண்ண போகுது, இதோட சேர்ந்து வந்துட போகுது, எல்லாமே அப்படியே சேர்ந்து ஜாயின் டுகெதராக நம்மளுக்கு ஒரு NH4 ட்வைஸு. அதுக்கப்புறம் என்ன இங்கே பார்த்தீங்கன்னா 2 3 6 + 2 8 இருக்குது. ஸோ அப்படியே 8 CO3, இந்த ஆக்சிஜன் இதோட சேர்ந்துட போது இந்த ஹைட்ரஜன் உள்ளே போகுது, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. பேலன்ஸ் ஈக்குவேஷன். சோடியம் கார்பனேட், இது வந்து அமோனியம் கார்பனேட், இது வந்து NH4 CO3ங்கிறது அமோனியம் கார்பனேட். அதோட திரும்ப வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுறேன், நான் சேர்க்குறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள், அமோனியம் ஹைட்ரஜன் அமோனியம் போட்டு அதில் ஒரு ஹைட்ரஜன் போட்டு அதுக்கப்புறம் ஒரு கார்பனேட்டோட சரி NH4HCO3 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஆன்சர் கிடைக்கும். ரைட்டா? இங்கிட்டு போகுமா, போகாது. ரைட். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா NH4Cl2 NaCl. ஏன்னா எனக்கு என்ன தேவை, சோடியம் கார்பனேட் தேவை. அப்போ சோடியம் போடணுமா, அதனால் என்ன பண்ணுறேன், NaCl ஆட் பண்ணுறேன். அப்போ NaCl ஆட் பண்ணது அமோனியம் குளோரைடும் அமோனியம் ஹைட்ரஜன் கார்பனேட், அமோனியமோட அதாவது சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட், சோடியம் ஹைட்ரஜனு கார்பனேட் 3 பேர் சேர்ந்து கிடைக்கிறாங்க. இதை திருப்பி நான் உடைக்கிறப்ப சோடியம் கார்பனேட்டு, கார்பன் டை ஆக்சைடு H2O, நம்ம முன்னாடி கொடுத்தோம்ல அந்த கார்பன் டை ஆக்சைடு H2Oவும் அப்படியே திரும்ப வருது. ஸோ கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அமோனியம் இஸ் யூஸ்ட் இன் திஸ் ப்ராசஸ் கேன் பி ரெக்கவர்ட் பை treating the resultant ammonium chloride solution with calcium hydroxide. Calcium chloride is formed as a byproduct. திருப்பி என்ன ஆகும், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு அமோனியம் குளோரைட் இருக்குல்ல, இந்த அமோனியம் குளோரைட்லேருந்து திருப்பி என்ன பண்ணிடலாமா, நம்ம அமோனியமை எடுத்துடலாம். ஏன்னா ஹைட்ரஜன் வாட்டரும் திருப்பி வெளியே வந்துருச்சு. ஸோ அமோனியம் குளோரைடு என்ன பண்ணிடலாம், நம்ம திரும்ப எடுத்துடலாமா, எப்படின்னா
கால்சியம் அமோனியம் குளோரைடோட ரியாக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த அமோனியம் குளோரைட் சொல்யூஷனை கால்சியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு அமோனியம் கிடச்சிடும். இது என்ன ஆகிடுமா, கால்சியம் குளோரைட் இஸ் ஃபார்ம்ட் அஸ் அ பை ப்ராடக்ட். அது வந்து ஒரு செகண்டரி பை ப்ராடக்ட், ஒரு ரெண்டாவதாக கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக அது கிடச்சி உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா? இதை மட்டும் எழுதினா போதும், இதுதான் ஆன்சர். இதை மட்டும் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு என்னது சூப்பராக ஆன்சர் கிடச்சிடும். ஓகே ரைட். அடுத்து அண்ட் அல்கலி மெட்டல் எக்ஸ் ஃபார்ம்ஸ் ஹைட்ரேட்டட் சல்ஃபேட்டு. இந்த இடத்துல எக்ஸுங்கிறது சோடியமா பொட்டாசியமான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வெறும் சோடியம்னு மட்டும் எழுதினா போதும், வேறு ஒன்றுமே தெரியல. சோடியம் எழுதிட்டு இந்த ஃபார்முலாவில் இந்த X2 எடுத்துகிட்டு Na2ன்னு போட்டு எழுதிருங்க. ரைட்டா? வேறு எதுவுமே எழுத தேவையில்ல, சிம்பிள். இதெல்லாம் நிறையா இருக்குது, ஆனாலும் நான் கம்மியாக சொல்கிறேன். டேரெக்டாக கவர்மெண்ட் ஆன்சர் கீ என்னவோ அதை பற்றி தான் நான் பேசுகிறேன். இந்த கீ பாயிண்ட் டேரெக்டாக இந்த அடி அடிச்சிங்கனாலே போதும், டேரெக்டாக இந்த பாயிண்ட் மட்டும் அடிச்சிங்கன்னா போதும். ரைட்டா? Na2SO4. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கிளாடுரால்ஸ் சால்ட்டுன்னு ஒரு பேர். எழுத முடிஞ்சால் எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருக்கேன். எனக்கு கேள்வி என்ன அப்படின்னா மோர் லைக்லி, எது வந்து மோர் லைக்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க, சோடியமா பொட்டாசியம்? சோடியம் தான் ஆன்சர். ஸோ சோடியம் மட்டும் எழுதுனா போதும். ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணணுமாப்பா? இது கண்டிப்பாக நீங்கள் வேறு வழியே இல்லை, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் ஆகணும். இதுக்கு வேறு வழியே கிடையாது, இதுக்கு எந்த ஒரு வழியுமே சொல்யூஷனுமே கிடையாது. லித்தியம் இது நைட்ரஜன் கேஸ். லித்தியம் எப்பயுமே எப்படி எழுதணும், Li தான் எழுதணும். லித்தியம் Li2. அந்த நைட்ரஜன் எப்பயுமே N2 தான் நம்ம எழுதணும். ரைட்டாக? நைட்ரஜன் எப்பயுமே N2 எழுதணும். அப்போ என்ன வரும், Li3N2. அதாவது நைட்ரஜன் இங்கே வந்து 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ என்ன, இது ரெண்டு சேர்த்து எழுதுகிறப்ப Li N எழுதியாச்சு. லித்தியம் நைட்ரஜன் வந்துடும். இப்போ நைட்ரஜன் 2 இருக்கனால நான் என்ன பண்ணுறேன், முன்னாடி 2 போடுறேன். இங்கே எத்தனை இருக்குது, லித்தியம் 6 இருக்குது. ஏற்கனவே இங்கே என்னது 2 வந்துருச்சு. அப்போ இங்கே 3 போட்டால் மட்டும்தான் 2 3 6 எல்லாமே பேலன்ஸ் ஆகும். அவ்வளோதான், இப்படி தான் பேலன்ஸ் பண்ணுறது. ரைட்டா? அடுத்து பாருங்கள், சோடியம் சாலிட் சோடியம் பைகார்பனேட் ஹீட் பண்ணுறப்ப என்ன நடக்குது, சோடியம் பைகார்பனேட் NaHCO3. NaHCO3 ஹீட் பண்ண என்ன ஆகும், நம்ம இப்போ தான் பார்த்தோம். சோடியம் பைகார்பனேட்டை ஹீட் பண்ணால் சோடியம் கார்பனேட் கிடைக்கும். இப்போ தான் மேலே நம்ம பார்த்தோம் Na2CO3 CO2H2O கிடைக்கும். அவ்வளோதான், இது நம்ம மேலே இருக்க ஈக்குவேஷன் இப்போ பார்த்தோம்ல, அந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடியதான். ருபீடியம் வித் ஆக்சிஜன். ருபீடியமோட ஆக்சிஜன் சேர்ந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ருபீடியம்னா Rb, ஆக்சிஜன் எப்பயுமே O2 தான் எடுத்துக்கணும். அப்போ RbO2. பெரிய விஷயம்லாம் கிடையாது, சிம்பிள். அப்படி அப்படியே எழுதிடலாம். ருபீடியம் சல்ஃபர் ஆக்சைடு அப்படின்னு எழுது. ருபீடியம் சல்ஃபர், ருபீடியம் சூப்பர் ஆக்சைடு. சல்ஃபரில் அதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பர் ஆக்சைடு. முன்னாடி இருக்கிறது 1, ஆக்சிஜன் 2 இருந்துச்சுன்னா அது பேர் சூப்பர் ஆக்சைடு. OXide D ஆக்சைடு, ருபீடியம் சூப்பர் ஆக்சைடு. அடுத்து என்ன இருக்குது, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வித் CO2. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH வித் CO2. என்ன வருது, K2CO3H2O. அதான் என்ன வருது, பொட்டாசியம் கார்பனேட். பொட்டாசியம் கார்பனேட் கிடைக்குது. ஹெச் போட்டால் என்ன அர்த்தம், பை கார்பனேட். ஹெச் இல்லாமல் இருக்கனால சோடியம் கார்பனேட். அடுத்து பாருங்கள், கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணுறீங்க. ஹீட் பண்ணுறீங்கன்னு என்ன அர்த்தம், கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணுறப்ப கால்சியம் ஆக்சைடு CaOவும் CO2 ஹீட் பண்ணுறப்ப பூரா கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகிடுது, வெளியே எவாப்ரேட் ஆகி போயிடுது. கால்சியம் வித் ஆக்சிஜன், வெறும் கால்சியம் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன வருமா, கால்சியமையும் ஆக்சிஜனை ரியாக்ட் பண்ணுறப்ப கால்சியம் ஆக்சைடு. இப்போ தான் நம்ம பார்த்தோம் இந்த CaO குயிக்லைன். இது அப்படியே என்ன பண்ண போதும், நம்மளுக்கு திரும்ப கிடைக்க போகுது. சிம்பிள், கிளியர். ரொம்ப ஈஸிமா. நான் சொன்னதை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதினாலே உங்களுக்கு என்ன இதுக்குரிய ஆன்சர் எல்லாமே அழகாக கிடச்சிட போகுது. கிளியர், ரைட். சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் பெர்லியம் அண்ட் அலுமினியம் ரொம்ப 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 முக்கியமான கொஷின்ப்பா. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இதை நல்லா படிக்க முடியும் அவ்வளோ தூரத்துக்கு படிச்சுக்கோங்க. எது எழுதுறீங்களோ இல்லையோ இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எழுதி ஆகணும். இது ஏன் சிமிலராக இருக்குது அப்படின்னா, தேர் சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ் ஆர் ஆல்மோஸ்ட் சிமிலர். சார்ஜ் பெர் ஏரியா அண்ட் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ எதனால சிமிலாரிட்டிஸாக இருக்குது அப்படின்னா, பெர்லியமுக்கும் அலுமினியமுக்கும் எது சேமாக இருக்குன்னா அதோட சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா. ஒரு யூனிட் ஏரியானா என்ன அர்த்தம், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ இருக்குது அப்படின்னா ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இது பெர்லியம், இது அலுமினியம். இதில் ஒரு 30 சார்ஜ் இருக்குது அப்படின்னா இதுலேயும் என்ன அப்படின்னா 30 சார்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தான் சார்ஜ் பெர் யூனிட். ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளோ சார்ஜ் இருக்குமோ அது ரெண்டு பேருக்கும் சேமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ என்னது ரெண்டு பேருக்கும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ். பெர்லியம் குளோரைடு ஃபார்ம்ஸ் அ டைமெரிக் ஸ்ட்ரக்சர் லைக் அலுமினியம் குளோரைடு. அலுமினியம் குளோரைடு டைமெரிக் ஸ்ட்ரக்சர் உருவாக்குமா, அதே மாதிரியே பெர்லியம் குளோரைடு உருவாக்குது. அதனால தான் அலுமினியம் பெர்லியமும் ஒரே மாதிரி இருக்காங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபார்ம்ஸ் டைமெரிக் ஸ்ட்ரக்சர். இதுதான் என்ன அப்படின்னா கீ பாயிண்ட். ஃபார்ம்ஸ் டைமெரிக் ஸ்ட்ரக்சர். Dissolves in excess of alkali and gives berylite ion as aluminum hydroxide which gives aluminata.
அதாவது என்ன அப்படின்னா BeOH4 என்ன பண்ணுமா, இது பிரிஞ்சு நம்மளுக்கு இந்த மாதிரி என்ன அப்படின்னா பெர்லியேட் அயன், பெர்லியம் ஹைட்ராக்சைடு தனியாக இந்த அயான் மட்டும் கொடுக்கும். அதே மாதிரி இது என்ன பண்ணுவோம், அலுமினேட்டா அப்படின்ற அயானை கொடுக்குமா. ஸோ அதே மாதிரியே கொடுக்குறனால விஷயம். அப்போ என்ன அர்த்தம், டிசால்வ்ஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் அல்கலி லைக் அலுமினியம் அப்படின்னு எழுதிட்டா கூட எனக்கு உங்களுக்கு போகுது. டிசால்வ்ஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் அல்கலி அப்படின்னு, அல்கலின்னு என்னது, காரத்தோட ரியாக்ட் பண்ணு. ஸ்ட்ராங் டெண்டன்சி டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸஸ், ஸ்ட்ராங் டெண்டன்சி டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸஸ். கீவேர்ட்ஸ் என்ன, இதை மட்டும் எழுதினாலே உங்களுக்கு டப்புன்னு மார்க் போடுறாங்க. அதுக்கு தான் நான் கொடுத்துட்ருக்கேன், எழுதிட்டுருக்கேன். ரைட்டா, hydroxides are amphoteric in nature. Hydroxides are amphoteric in nature. amphoteric என்ன அர்த்தம், ரெண்டு விதமாக ஆக்ட் பண்ணுவாங்க. அதாவது சால்ட்டாகவும், அதாவது ஆசிடாகவும் ஆட் பண்ணுவாங்க, பேஸாகவும் ஆட் பண்ணுவாங்க. அமிலமாகவும் இருப்பாங்க, காரமாகவும் இருப்பாங்க. கார்பைட்ஸ் ஆஃப் பெர்லியம் லைக் அலுமினியம் கார்பைட் கிவ் மீத்தேன் ஆன் ஹைட்ராலிசிஸ். அதாவது பார்த்திங்க அப்படின்னா பெர்லியம் லைக் அலுமினியம், அதாவது கார்பைட்ஸ் ஆஃப் பெர்லியம் அண்டு அலுமினியம் கார்பைட் கிவ்ஸ் மீத்தேன். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்களா, இந்த கார்பைட்ஸு ரியாக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்னது, மீத்தேன் அப்படிங்கிறது ஹைட்ராலிசிஸ். ஹைட்ராலிசிஸ்னா ஹைட்ரோஜனோட ரியாக்ட் பண்ணுது, தண்ணியோட ரியாக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு மீத்தேன் கொடுக்குது. அலுமினியம் மீத்தேனை கொடுக்குது, அதே மாதிரி தான் இந்த பெர்லியமும் கொடுக்குது. அதனால சிமிலாரிட்டிஸ் ஒன்றா இருக்குது. ஆர் ரெண்டர்ட் பாசிவ் பை நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிடோட சூப்பராக என்ன பண்ணுவோம், பாசிவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். தீஸ் ஆர் தி 6 பாயிண்ட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க்கில் 3 மார்க்கில் டெஃபினட்டாக இந்த கொஷின் வருது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ நோட் இட் டவுன், நோட் இட் டவுன், நோட் இட் டவுன். விட்டுறாதீங்க. ரைட், இதோட ஒவ்வொன்றுக்கும் சிஸ்டமேட்டிக் நேம், அதாவது ஆக்சுவல் நேம் என்ன. மில்க் ஆஃப் மெக்னீஷியா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா MgOH2. ஃபார்முலா எழுதணும் சார், எழுதணும்னு தேவையில்லை. நம்மளுக்கு என்ன அப்படின்னா சிஸ்டமேட்டிக் நேம் என்ன, ஆக்சுவல் நேம் என்ன அப்படின்னு. மில்க் ஆஃப் மெக்னீஷியானா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அடுத்து லை, சோடியம் ஹைட்ராக்சைடு. லைம், லைம்னானது எலுமிச்சம்பளம். எலுமிச்சம்பளத்தில் என்ன இருக்குது, கால்சியம் ஆக்சைடு இருக்குது அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக எலுமிச்சம்பளம் கிடையாது, ஒன்று எலுமிச்சம்பளம் சொல்லிட்டாரு சார்னு எலுமிச்சம்பளம் நினச்சிட்டாங்க. இட் இஸ் நாட் எலுமிச்சம்பளம், ரைட். அடுத்து காஸ்டிக் பொட்டாஷ், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அந்தந்த பேர்லேயே கொஞ்சம் ஆன்சர் வந்துடும். நீங்கள் அதனால் என்ன பண்ணிடலாம், மெக்னீஷியான்னு இருந்துச்சுன்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, லைனா சோடியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து பார்த்தீங்கன்னா லைமுக்கு கால்சியம் ஆக்சைடு, காஸ்டிக் பொட்டாஷ்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. வாஷிங் சோடா சோடியம் கார்பனேட். இது ரொம்ப முக்கியம், இது தான் கேட்பாங்க. வாஷிங் சோடா, துணி துவைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், சோடியம் கார்பனேட் யூஸ் பண்ணுறோம். சோடா ஆஷுங்கிறது சோடியம் கார்பனேட். சோடா ஆஷுன்னு சோடியம் கார்பனேட். அதாவது 10H2O இருந்துச்சுன்னா அது வாஷிங் சோடா, 10H2O இல்லாமல் இருந்துச்சு, வெறும் Na2CO3 இருந்துச்சுன்னா அது சோடியம் கார்பனேட். இதுவும் சோடியம் கார்பனேட், இதுவும் சோடியம் கார்பனேட். ஆனால் பேர் மட்டும் என்னது, காமன் நேம் வேறு இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரோனா என்னன்னு பாருங்கள், சோடியம் செஸ்குவி கார்பனேட்டா, செசிக்வி கார்பனேட்டா அப்படின்னு. அதாவது Na2CO3, அதோட சோடியம் கார்பனேட்டும் இருக்கும், சோடியம் பைகார்பனேட்டும் இருக்கும், அதோட வாட்டர் இருக்கும். சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட் ரெண்டுமே சேர்ந்தது தான் சோடியம் செசிக்வி கார்பனேட்டா அப்படின்னு அர்த்தம், ரைட்டா. அடுத்து லித்தியம் ஃப்ளூரைட் ஹாஸ் த லோவஸ்ட் சாலிபிலிட்டி அமாங் த குரூப் 1 மெட்டல் ஃப்ளூரைட்ஸ். அதாவது குரூப் 1ல் இருக்கக்கூடிய எல்லா மெட்டல்ஸோடையும் ஃப்ளூரின் சேர்றப்ப லித்தியம் ஃப்ளூரைடுக்கு தான் என்ன அப்படின்னா சாலிபிலிட்டி கம்மியாக இருக்குது, ஆஸ் லோவஸ்ட்டு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டுருக்கோம். ஆமாம், லித்தியமுக்கு தான் கம்மியாக இருக்குது. இந்த பாருங்கள், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இவங்கெல்லாம் இருக்காங்க, இதில் லித்தியமுக்கு தான் இருக்கிறதுலே கம்மின்னு நாங்கள் போட்டுட்டோம். ஆமாம், அதுதான் நான் சொல்லிட்டேன்ல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. LiF is due to its very high lattice energy, because of small size of both lithium and beryllium. ஏற்கனவே லித்தியம் தம் தூண்டு இருக்கும், ஃப்ளூரினும் தம் தூண்டு தான் இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் குட்டியாக இருக்கனால அவங்களோட லாட்டிஸ் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கனால என்ன அப்படின்னா ஈஸியாக சாலிபிலிட்டி டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, தண்ணியில் போட்டோடனே குட்டியாக இருந்தால் அப்படியே கரைஞ்சி போய்ட்றாங்க. ஸோ அதனால் லாட்டிஸ் எனர்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரி ஹை லாட்டிஸ் எனர்ஜி. ஸோ பிகாஸ் ஆஃப் ஸ்மால் சைஸ் ஆஃப் போத், அதாவது லாட்டிஸ் எனர்ஜி எங்கே அதிகமாக இருக்குன்னா சைஸ் கம்மியாக இருக்குது, அதனால் லாட்டிஸ் எனர்ஜி. ஸோ சைஸ் கம்மியாக இருக்கனால சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ஈஸியாக கரைஞ்சிது சாலிபிலிட்டி. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட யூசஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹாஃப் இயர்லி 2018 கேட்டிருக்காங்களா, ஸோ ஹாஃப் இயர்லி 2020-23 கேட்க போகிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட். ஸோ பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அஸ் வெல் அஸ் பிளாஸ்டர்ஸ் எங்கெங்கே பில்டிங் இண்டஸ்ட்ரீஸில் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இம்மொபைலைசிங் என்னது, கை காலில் என்னது ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்காக. அஃபெக்டட் பார்ட்ஸ் ஆஃப் த ஆர்கன் வேர் தேர் இஸ் அ போன் ஃப்ராக்சர், எலும்பு முறிவுக்கு பயன்படுத்துகிறாங்க, நம்மளுக்கு நல்லா தெரியும் இது, அதில் வந்து பிரச்சனையும் இல்லை. இன் டென்டிஸ்ட்ரி, இன் ஆர்னமெண்டல் ஒர்க்ஸ் அண்ட் ஃபார் மேக்கிங் காஸ்ட் ஆஃப் ஸ்டாச்சு அண்ட் பர்ஸ்ட். அதாவது என்ன அர்த்தம்,
நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்லாம் ஒரு சில சிலை இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கடைக்கெலாம் போய் பார்க்குறப்ப இருக்கும். அதெல்லாமே பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்லாம் செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டென்டிஸ்ட்ரி பல்லில் பார்த்திங்க அப்படின்னா சிமெண்ட் வச்சு பூசுறதுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சிமெண்ட் என்ன அப்படின்னா ஒயிட் சிமெண்ட்னுவாங்க, அது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். அடுத்து ஆர்னமெண்ட்ஸ், நம்ம நகைகள்லாம் செய்யறனால ஒரு சிலது அதில் இதை பயன்படுத்துகிறாங்க. ரைட். ஹேலைட்ஸில் எல்லாமே கோவலண்ட் இருக்கு. ஆனால் மெக்னீஷியம் ஹேலைட்ஸ் ஆர் அயானிக் ஒய். பெர்லியம் ஹேலைடு கோவலண்ட் பாண்டில் இருக்கான், ஆனால் மெக்னீஷியம் ஹேலைடு அயானிக் பாண்டாக இருக்குது. ஏன் காரணம், Be2+ வந்து ஸ்மால் சைஸாக இருக்குது. சார்ஜ் டென்சிட்டி இஸ் வெரி ஹை. குட்டியாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? அப்போ சார்ஜ் எல்லாம் பக்கத்தில் நெருங்கி காணப்படும். ஸோ அதனால் ஃபஜான்ஸ் ரூல், கேட்டான்ஸ் வித் ஸ்மால் சைஸ் ஹேஸ் ஹை போலரைசிங் பவர் அண்ட் ப்ரிஃபர்ஸ் டு ஃபார்ம் அ கோவலண்ட் பாண்ட். அப்போ என்ன அர்த்தம், சார்ஜ் பக்கத்தில் கொட்டி இருக்கனால எலக்ட்ரானை பிடிச்சி இழுத்துட்டு போக முடியாது. எலக்ட்ரானை எடுத்துகிட்டு போனால் தான் அது அயானிக் பாண்ட். இங்கே தான் எலக்ட்ரானை எடுத்துகிட்டே போக முடியலையே. எலக்ட்ரானை எடுத்துகிட்டு போக முடியலை அப்படின்னா என்ன அர்த்தம், தட் இஸ் கால்டு அயானிக் கோவலண்ட் பாண்ட் தான் ஏற்படுது. அப்போ என்னது, வேணா வா நான் தரலாம் மாட்டேன், நீங்கள் கூட வேணால் நின்றுக்கோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷேர் வேணால் பண்ணிக்கலாம். அவனை எலக்ட்ரான் என்ன பண்ண முடியாதனால என்னால் உங்கள் கையிலலாம் கொடுத்துட்டு போக முடியாது. கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது, என்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ண, நீ வேணால் நம்ம 2 பேர் இப்படி சமமாக பிடிச்சிக்கலாம். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் ஒட்டி இருக்குது. அப்போ ப்ளஸ் சார்ஜ் என்ன பண்ணுது, எலக்ட்ரான்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறது ஒரு காரணத்தினால என்ன சொல்கிறாங்க, இட் ப்ரிஃபர்ஸ் ஃபார் அ கோவலண்ட் பாண்டு, ப்ரிஃபர்ஸ் டு கோவலண்ட் பாண்ட். ஸோ பெர்லியம் ஹேலைட்ஸ் ஆர் கோவலண்ட் இன் நேச்சர். ஸோ அதனால தான் என்ன அப்படின்னா பெர்லியம் ஹேலைட் கோவலண்ட். மெக்னீஷியம் ஹேலைட்ஸ்லாம் என்ன அப்படின்னா அயானிக் பாண்ட். அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சைஸ் கொஞ்சம் தள்ளி இருக்காங்க, டப்புன்னு எலக்ட்ரானை தூக்கிட்டு போயிடுது. அங்கிட்டிருந்து வரக்கூடிய ஹேலஜன்ஸ் யார், குளோரின், ஃப்ளோரின், ப்ரோமின், அயோடின், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃப்ளூரின், குளோரின்லாம் ஈஸியாக எலக்ட்ரான்ஸை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அவங்க ஈஸியாக தூக்கிட்டு போயிடுறாங்க, இவங்களால தூக்கிட்டு போக முடியல. இங்கே வந்து ஏன்னா ஃப்ளூரினும் குட்டியாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் ஃப்ளூரின் குட்டியாக இருக்குது, பெர்லியமும் குட்டியாக தான் இருக்குது. குட்டியாக இருக்குன்னா ரொம்ப பக்கத்தில் ப்ரோட்டான் பக்கத்தில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அவங்கள ஈஸியாக எலக்ட்ரான்ஸை பிடிச்சிட்டு போக முடியும். அந்த ஒரு காரணம் தான் மெயினாக. நான் அண்டர்லைன் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் மட்டும் எழுதினாலே போதுமானது. அல்கலைன் எர்த் மெட்டல் ஏ பிலாங்ஸ் டு தேர்ட் பீரியட் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன். அப்போ ஏதோ ஒரு மெட்டல் இருக்குது, அது என்ன அப்படின்னா தேர்ட் பீரியட்னா 1, 2, 3. அப்போ என்னது, ஹைட்ரஜன் முடிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லித்தியம் சோடியமில் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் சோடியம் அல்லது மெக்னீசியம். தேர்ட் பீரியட்னு சொல்லியிருக்காங்க. சோடியம் மெக்னீஷியம் எது வேணா இருக்கலாம். அல்கலின் எர்த் மெட்டல்னு சொல்லி, எர்த் மெட்டல்னால் அப்போ கண்டிப்பாக மெக்னீஷியம் தான். சூப்பராக நம்ம கன்ஃபார்மாக எழுதிடலாம். ஏன்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு இப்படி தானே பாக்ஸ் இருக்கும் பீரியாடிக் டேபிளில். இங்கே என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் இருக்கும். ஹைட்ரஜன் இது 2 சேமாக தான் இருக்கும். இங்கே தான் ஹைட்ரஜன் இருக்கும், ரைட்டா. ஸோ ஹைட்ரஜன் இருக்குது ஃபஸ்ட்டு பீரியடு, செகண்ட் பீரியடு, தேர்ட் பீரியடு. இது ஹைட்ரஜனுக்கு அப்புறம் என்ன இருக்கும், லித்தியம் இருக்கும். அதுக்கப்புறம் எங்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா பெர்லியம் இருக்கும், லித்தியம், பெர்லியம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா சோடியம், மெக்னீஷியம் இருக்கும். ஸோ இது வந்து அல்கலி மெட்டல்ஸு. இதுதான் அல்கலி எர்த் மெட்டல். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அல்கலி எர்த் மெட்டலில் தேர்ட் பீரியடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் ஃபஸ்ட் செகண்ட் பீரியடு, இதுதான் தேர்ட் பீரியடு. தேர்ட் பீரியட் அல்கலி எர்த் மெட்டல்னா மெக்னீஷியம் தான், ஷார்ப்பாக போட்டுருக்கான். ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட் BNC. ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் BNC ஃபார்ம் பண்ணுது. undergo metal displacement reaction with AgNO3 solution form compound D. A, B, C, D என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா மெக்னீஷியம்ன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் டு ஃபார்ம் அ மெக்னீஷியம் ஆக்சைடு, அடுத்து மெக்னீஷியம் நைட்ரைடு. என்ன பண்ணுதான், யாரோட ரியாக்ட் பண்ணுது, ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன். அப்போ ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணால் மெக்னீஷியம் ஆக்சைடு, நைட்ரஜன் மெக்னீஷியம் நைட்ரைடு. ஸோ சிம்பிள் அவ்வளோதான். 2MgO2 MgO, 3MgN2 Mg3N2 அப்படின்னு. அடுத்து அண்டர்கோஸ் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வித் AgN. மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, மெட்டல் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுது, டிஸ்பிளேஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்லேருந்து Ag டிஸ்பிளேஸ் ஆகுது, Ag வெளியே போயிடுச்சா, NO3 மட்டும் உள்ளே வந்து சேர்ந்துருச்சு. ஸோ அப்போ மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், A வந்து மெக்னீஷியம், B வந்து மெக்னீஷியம் ஆக்சைடு, C வந்து மெக்னீஷியம் நைட்ரைடு, D வந்து மெக்னீஷியம் நைட்ரைடு. ரெண்டுமே நைட்ரைடு. இது நைட்ரைடு, இது நைட்ரேட். ஏன்னா NO3 2 இருக்குல்ல, அதனால் நைட்ரேட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. Group 2 elemental important components. Group 2 elements ஓட important components என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. Group 2 elementsக்கு என்னென்னலாம் இருக்குது, features of Group 2 elements. Group 2 elements are known as alkali earth metal. இது நம்மளுக்கே தெரியும். Group 2 elementக்கு என்ன பேர் இருக்குது, they are called alkaline earth metal. கார மண் உலோகங்கள் அப்படின்னு அர்த்தம். It includes beryllium, magnesium, calcium, strontium, barium and radium அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது. They exist +2 oxidation. ஆமாம், ஃபஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ் அதாவது அல்கலி மெட்டல்ஸ் கார உலோகங்கள் +1, கார மண் உலோகங்கள் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான்.
ஜென்ரல் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2. இதெல்லாமே நான் வந்து நடத்துகிறப்ப சொன்னேன், கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தா ஜஸ்ட்டு டேரெக்டாக என்னென்ன பாயிண்ட் மட்டும் எழுதினா கூட போதும் அப்படின்றத பார்க்கலாம். தேர் சில்வரி ஒயிட் அண்ட் ஹார்ட் மெட்டல்ஸ். எப்படி இருக்குமா? சில்வரி ஒயிட் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் ஹார்ட் மெட்டல்ஸ், கடினமான உலோகங்களாக இருக்கும். தே ஆர் சாஃப்ட்வேர் பட் ஹார்டர் தேன் அல்கலி மெட்டல்ஸ். அல்கலி மெட்டல்ஸ்னால் அது கார உலோகங்கள். குரூப் பண்ண விட இது எப்படி இருக்குமோ ஹார்டராக இருக்கும். மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்ஸ் ஆர் ஹையர் அப்படின்னு மட்டும் எழுதினா போதும். இதெல்லாம் தேவையில்லை. ஹையர் மட்டும் எழுதினா போதும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சரியா? ஸ்ட்ராங்லி எலக்ட்ரோபாசிட்டிவ் இன் நேச்சர் அப்படின்னு மட்டும் போடுங்க. எல்லாத்தையும் முன்னாடி கூட கம்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை மட்டும் போதும். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வித் ஃப்ளேம் டெஸ்ட். ஃப்ளேம் டெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம பார்த்தோம். கிரிம்சன் ரெட்டு, ஆப்பிள் க்ரீனு, அதுக்கப்புறம் இன்னொரு கலர்லாம் பார்த்தோம். நம்ம பார்த்தோம் மெக்னீஷியம் இருக்கிறப்பெல்லாம் கிரிம்சன் ரெட் கலரில் வரும்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி கலர்ஸில் வரும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார்ம்ஸ் மோனோ ஆக்சைடு எக்ஸப்ட் பெர்லியம். பெர்லியம் தவிர மீது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோனோ ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. பெர்லியம் மட்டும் என்ன பண்ண மாட்டேங்குது? மோனோ ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கேட்டகரியாக ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. தே ஹவ் ஹை எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. என்ன பண்ணுது? ஹை எலக்ட்ரிக்கல் அண்டு தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்குது. அவங்களுக்கு என்னது? ஹை எலக்ட்ரிக்கல் அண்டு தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்குது. மின்சாரம் மற்றும் வெப்பத்தை நன்கு கடத்தும். நல்லா என்ன பண்ணுமா? சூப்பராக அதை கடத்துது அப்படின்னு சொல்லியிருக்கோம். மின்சாரம் மற்றும் வெப்பம் மற்றும் மின்சாரத்தை நல்லா கடத்துது. அடுத்தது ஆக்சைட்ஸ் ஆர் பேசிக் பட் லெஸ் பேசிக் தான் அல்கலி மெட்டல். ஆக்சைட்ஸ் ஆர் பேசிக், இதெல்லாம் தேவையில்லை. ஆர் பேசிக் அப்படின்னு மட்டும் எழுதினா பேசிக் மட்டும் எழுதினா ஆக்சைட்ஸ் ஆர் பேசிக், இதுவும் தேவையில்லை. அடுத்து இட்ஸ் ஹைட்ராக்சைட்ஸ் ஆர் பேசிக் இன் நேச்சர். ஆக்சைடும் பேசிக்கு. அடுத்து ஹைட்ராக்சைடும் பேசிக் இன் நேச்சர். ஹைட்ராக்சைடும் பேசிக் இன் நேச்சர் எக்ஸப்ட் பெர்லியம் ஹைட்ராக்சைடு. அது மட்டும் முக்கியம். எக்ஸப்ஷன் கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும்? அதை ஸ்கிப் பண்ணணும். எக்ஸப்ட் பெர்லியம் ஹைட்ராக்சைடு அதை தான் நம்ம இது. ஏன்னா பெர்லியம் ஹைட்ராக்சைடை இப்போ தான் பார்த்தோம். ஆம்ஃபோட்டரிக் இன் நேச்சர். ஆம்ஃபோட்டரிக்னா அது ஆசிட் மாதிரி இருக்கும், பேஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. அடுத்து இட் ஃபார்ம்ஸ் சாலிட் கார்பனேட்ஸ் அண்டு சல்ஃபேட்ஸ். இங்கே நான் இங்கே எழுதிருக்க தெரியாமல் இருக்குது. சல்ஃபேட்ஸ், சாலிட் கார்பனேட்ஸ் அண்டு சல்ஃபேட்ஸ். சாலிட் கார்பனேட்ஸ் அண்டு சல்ஃபேட்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த மெட்டல்ஸ் ஆல்சோ ஃபார்ம் சல்ஃபேட்ஸ் சச்சஸ் BeSO4, MgSO4. அதான் நம்ம பார்த்துட்டோம். ஹைட்ரேட்டட் கிறிஸ்டலைஸ்டு நைட்ரைட்ஸ். குரூப் 2 எலமெண்ட்ஸ் அல்லது ஹைட்ரேட்டட் கிறிஸ்டலைஸ்டு நைட்ரைட்ஸு. தீஸ் மெட்டல் ஃபார்ம் ஹாலைட்ஸ் ஆஃப்டர் ரியாக்டிங் வித் ஹாலஜன்ஸ். கண்டிப்பாக ஹாலைட்ஸை ஃபார்ம் பண்ணும். நம்ம இப்போ தான் பார்த்தோம் எல்லாமே ஹாலஜனா. இவங்களுக்கு தேவை 2 எலக்ட்ரான், அவங்களுக்குலாம் தேவை 2 எலக்ட்ரான் தேவைப்படுற மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு 2 வேண்டாம் அப்படிங்கிறவங்க இவங்க டக்குன்னு இந்த 2 அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அப்போ என்ன பண்ணாங்க? ஈஸியாக ஹாலஜன்ஸோட ரியாக்ட் பண்ண ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ரைட். ஸோ இப்போ மேலே பார்த்த ஒரு பாயிண்ட்டை திருப்பி பார்க்க போகிறோம். ஏன் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் ஆர் ஹார்டர் தேன் அல்கலி மெட்டல்ஸ்? அல்கலைன் எர்த் மெட்டலோட அல்கலி மெட்டல்ஸ் ஹார்டராக இருக்குது. ஏன்? இப்போ வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? டு கைஸ் அண்டர்ஸ்டுட்? இந்த லெசனில் பாதி கொஷின் மேலே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கரெக்டாக? we have completed half of the questions. கரெக்டாக? half of the question கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இஸ் தட் கிளியர்? உங்கள் புக்கில் மார்க் பண்ணிகிட்டே வரீங்களா? அதை அப்படி கைஸ் மார்க்டு கிளியர் பண்ணிட்டீங்களா? மார்க் பண்ணி வச்சுருக்கீங்களா? சூப்பர். ரைட். சாரி. அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் ஆர் ஸ்மால் அண்ட் தேர் டென்சிட்டிஸ் ஆர் லார்ஜர் தேன் தோஸ் ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க? அல்கலைன் எர்த் மெட்டல் ஸ்மால். அல்கலி எர்த் மெட்டலோட, அதாவது குரூப் 1 விட குரூப் 2க்கு சைஸ் கம்மி தான். இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என்னது? அடுத்தடுத்து போகிறப்ப எல்லா எலக்ட்ரான்ஸும் பக்கத்தில் வந்துடும். அப்போ எலக்ட்ரான்ஸ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா சைஸு குட்டி ஆகிடும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ சைஸ் எல்லாம் என்ன ஆகிடுச்சு? குட்டி ஆகிடுச்சு. மெட்டல்ஸ் ஆர் ஸ்மால் அண்ட் தேர் டென்சிட்டிஸ் ஆர் லார்ஜர் தேன் தோஸ் ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ். அதனால இது ஹார்டாக இருக்குது. அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் ஹேவ் க்ளோஸ் பேக் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ்டு பேக், எல்லாமே என்னது? நெருங்கி பொதிந்த அமைப்பு இருக்குது. எல்லாமே என்ன பண்ணுறாங்க? நல்லா டைட்டாக பேக் ஆகிருக்காங்க. அதனால் ஹார்டாக இருக்காங்க. சாஃப்ட் எட் லெஸ் தேன் தட் ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்களா? இதை ஹார்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னும் நீங்கள் அடுத்த டி பிளாக்குக்கு போனீங்கன்னா அங்கெல்லாம் இரும்பு இருக்குது. இரும்பு எப்படி இருக்கும்? சாஃப்டாக இருக்கும்ல. இரும்பு செம்ம சாஃப்டாக இருக்கும்ல. இரும்பு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? இரும்பை விட இதெல்லாம் சாஃப்டாக தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் குரூப்போடு பார்க்குறப்ப இவங்க என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் ஹார்டாக இருக்காங்க. The metallic bonding in alkaline earth metals are stronger than alkali metals. ஸோ அல்கலி மெட்டலில்
ஏற்படுத்துகிற பாண்டை விட அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் ரொம்ப சூப்பராக பாண்டை ஏற்படுத்துது. சூப்பராக என்ன பண்ணுது, அது பாண்டை ஏற்படுத்துது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அதனால தான் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எப்படி தயாரிப்பீங்க? ரொம்ப சிம்பிள். ரொம்ப முக்கியமான கொஷின்பா. பல வருஷங்கள்லாம் திரும்ப திரும்ப இந்த கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. திஸ் டைம் ஆல்சோ they are going to ask this question, so get ready for this question. இந்த கொஷினுக்கு ரெடி ஆகிக்கோங்க. கிளியர்? ரைட். ஹெமிஹைட்ரேட் ஆஃப் கால்சியம் சல்ஃபேட். ஹெமிஹைட்ரேட்னா என்னது? 1/2. அதில் கால்சியம் சல்ஃபேட்டு. இட் இஸ் அப்டைன்டு பை ஹீட்டிங் ஜிப்சம் அட் 390. ஜிப்சமில் என்ன இருக்கும்? 2H2O இருக்கும். 2H2O இருக்கக்கூடிய ஜிப்சம் எடுத்து ஹீட் பண்ணி 1/2ன்னு போட்டிங்க, அதான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். அது இங்கே 1/2 போடணும், போடாமல் போட்டிருக்காங்க. ரைட், இங்கே 2 இருக்குது. ஸோ அதை டிவைட் பண்ணுறப்ப ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ என்ன அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட், ஹெமிஹைட்ரேட் ஆஃப் கால்சியம் சல்ஃபேட். சரியா? இதுதான் ஆன்சர். ரைட், இதுதான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடு. அடுத்து ரொம்ப முக்கியமானது யூசஸ் ஆஃப் ஜிப்சம். ஜிப்சமோட யூசஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஜிப்சம் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் ட்ரை வால்ஸ் ஆர் பிளாஸ்டர் போர்ட்ஸ். ட்ரை வால்ஸ்னால் என்னது? ஈரப்பதம் இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? ஜிப்சம். ரொம்ப சூப்பராக என்ன சொல்லலாம்னா சிமெண்ட் தயாரிக்கிறதுக்கு என்னது? நம்ம ஜிப்சமை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தயாரிக்க ஏற்படுத்துகிறாங்க. சர்ஜரிக்கல் அண்ட் ஆர்த்தோபீடிக் காஸ்ட். நம்ம பல்லில் இருக்க காஸ்ட், பல்லில் கடிச்சு அப்படி இப்போ புதுசாக உங்களுக்கு ஒரு பல்லு செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? அந்த பல்லோட அளவு எடுக்கணும். அந்த பல்லோட அளவுன்னு என்னது? நம்ம 2 பல்லுக்கு கேப்பில் அந்த பல்லு போகணும். அப்போ அந்த இடத்துல எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்குறக்கா நம்மளுக்கு வாயில் அதெல்லாம் வைப்பாங்க. நம்ம நல்லா கடித்தோம் அப்படின்னா அந்த இடத்துல போய் அந்த அச்சு விழுந்துடும். நம்மளுக்கு அந்த மோல்டு அப்படியே எடுத்து அது என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு அப்புறம் பல்லாக செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ தான் சர்ஜிக்கல் அண்ட் ஆர்த்தோபீடிக் காஸ்ட். இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அக்ரிகல்ச்சரல் அண்ட் சாயில் அடிட்டிவ், கண்டிஷ்னர் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ், டூத் பேஸ்ட்டில், ஷாம்பூவில், ஹேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கான். ஸோ நம்மளுக்கே தெரியாமல் நம்ம டெய்லி ஜிப்சம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். பார்த்தீங்களா? எக்கச்சக்கமான இடத்துல we are just using gypsum. Which would you expect to have a high melting point? Magnesium oxide or magnesium fluoride? Magnesium oxide high melting point இருக்குமா? magnesium fluoride high melting point இருக்குமா? ரெண்டு பேரில் யாருக்கு இருக்கும்? Any guesses? ஸோ கீழே ஆன்சரை கொடுத்துட்டு கெஸ் பண்ண சொன்னால் என்ன சார் அர்த்தம்? ஸோ magnesium oxide has very strong ionic bond. magnesium oxide என்ன? very strong ஒரு நிமிஷம். அவ்வளோதான். மெக்னீஷியம் ஆக்சைடு இஸ் வெரி ஸ்ட்ராங் அயானிக் பாண்டு, வெரி ஸ்ட்ராங் அயானிக் பாண்ட்ஸ் as compared to magnesium fluoride. So Mg2 plus and O2 minus have a charges of +2 and -2 respectively. அதாவது இங்கே ஆக்சைடு இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக். மெக்னீஷியம் ஆக்சைடு வெரி ஸ்ட்ராங் அயானிக் பாண்ட். மெக்னீஷியம் ஆக்சைடு என்ன இருக்கான்? ஸ்ட்ராங் அயானிக் பாண்ட் இருக்கான். ஆனால் மெக்னீஷியம் ஃப்ளூரைடில் எப்படி இருக்கான்? இட் இஸ் நாட் அயானிக் பாண்ட். அது வந்து கோவேலன்ட் பாண்ட் மாதிரி இருக்குது கம்பேர்ட் டு மெக்னீஷியம் ஃப்ளூரைடு. ஸோ Mg2 ப்ளஸ் O2 மைனஸ், அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் +2 -2 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ magnesium oxide has a very strong, magnesium oxide has a expect to have high melting. magnesium oxide தான் அது melting point ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ we have come to the end of the session. So we have come to whole complete book back question in half an hour. ஒரு half an hourல book back question கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னா அப்போ நீங்கள் அதை எப்படி படிக்கணும் அப்படின்னு பாருங்கள். அப்போ அது எவ்வளோ சீக்கிரம் அவங்க படிக்கணும். ஒவ்வொரு கொஷினுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். இதுதான் கீ பாயிண்ட்டு. இந்த ஆன்சர் எழுதுனா போதும், இந்த ஆன்சர் எழுதுனா போதும்னு சொல்லிட்டேன். அப்போது இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே கூட நீங்கள் படித்தாலும் சரி. இந்த பிடிஎஃப் நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட அஃபிஷியல் டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுறேன். அந்த டெலகிராம் குரூப்லேருந்து எடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இதை படிச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? சூப்பர் டூப்பராக ஈஸியாக நீங்கள் படிக்கலாமா? கிளியர்? கேன் யூ ஸ்டடி இட்? கிளியர்? கண்டிப்பாக படிக்கலாம்ல ஈஸியாக. ஸோ முடியுமா முடியாதா? கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஸோ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு படிக்க முடியும், எவ்வளோ தூரம் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். ஸோ இந்த ஒரு half an hour வீடியோவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அடுத்த ஒரு half an hour இல்லை 40 minutes நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க, இந்த வீடியோவை படிச்சிங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்து படிக்கிறப்ப சூப்பராக உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு half an hourல ஹோல் வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப் நம்மளோட அஃபிஷியல் டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி அதில் எடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், படிச்சுக்கலாம். ஸோ இதில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படின்னா நான் இப்போ சொன்னதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அதில் மார்க் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அப்போ டெஃபினட்டாக உங்களுக்கு என்ன பண்ண போகுது, இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சூப்பர், ரைட்டா? சூப்பர் சூப்பர், கிளியர்? ஸோ அடுத்து நம்ம இதே மாதிரி
9th லெசன் அண்ட் 10th லெசனுக்கு போக போகிறோம். அடுத்து 13th லெசன் வேறு நம்மளுக்கு மிட் டர்ம் போர்ஷனில் இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெஃபினட்டாக யூ கைஸ் கெட் ரெடி. ஓகே, இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? நம்மளால் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் எப்பயுமே உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சூப்பராக வி ஆர் கோயிங் டு வின் இட். ஓகே, மாஸ் பண்ணலாமா? கிளியர்? ஸோ எகெயின் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு ½ an hourல ஹோல் புக் பேக் கொஷின் ஆஃப் லெசன் 5 நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ½ an hour ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக யூ ஆர் கோயிங் டு பிகம் அ மாஸ்டர் இன் திஸ் லெசன். ஸோ இந்த லெசனோட இப்போ நான் நடத்த போகிற இந்த எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிடிஎஃப் பார்த்திங்க அப்படின்னா நான் நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இட் இஸ் அ ஃப்ரீ. நீங்கள் என்ன பண்ண, அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் ஓப்பன் பண்ணி அதில் ஜாயின் பண்ணுங்கள். சேனல் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃபோட லிங்க் அல்லது இந்த பிடிஎஃபே அதில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ மறக்காமல் அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். உடனே டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ ½ an hourல 5th லெசனை படித்து முடிக்க முடியும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த ½ an hour வீடியோவை பார்த்துட்டு அடுத்து ஒரு ½ an hour நீங்கள் ஜஸ்ட்டு ரீகால் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கதம் முடிஞ்சுது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? படிக்க ஆரம்பிக்கலாமா? ஓகே, ரைட். If you can't, then who can? Bye-bye. See you. Thank you.